ஊர்ல இருக்கக்குள்ள போய் சாபம் விட்டதுனால ஹீரோவுக்கு முதுகுல கூன் விழுந்து 13 நாள்ல சாக போறான்றதுனால ஹீரோயினும் அந்த சாமியாரும் அந்த பேய் விட்டு போன தொப்பி எடுத்துக்கிட்டு அந்த தொப்பியில போட்டிருந்த சர்க்கேஸுக்கு போய் அந்த பேயோட கதையை விசாரிக்கிறாங்க. அந்த குள்ள போய் ஒரு காலத்துல சர்க்கேஸ்ல கிளவுனா இருந்திருப்பான். இந்த ஊருக்கு வந்திருந்தப்ப அங்க ஊர்ல இருக்க உடம்பு முடியாதவங்களுக்குலாம் மேல போய் கால் வச்சா இவனுக்கு இருக்க மந்திர சக்தி மூலமா அவங்களுக்கு கியூர் ஆயிரும். அந்த சர்க்கேஸ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த கிளவுன் மட்டும் அங்கேயே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஹீரோயின் திரும்பி வந்து பார்த்தா 4 நாள் சாக போற ஹீரோ தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிருப்பான். கயிறு இருந்து கீழே விழுந்திருப்பான். ஹீரோயினை ஊர்ல இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அக்கா மேலதான் இப்ப அந்த குள்ள பேய் பூந்திருக்கும். நைட் இவங்க எல்லாரும் ஹீரோயினோட அக்காவை ஃபாலோ பண்ணி போனா அந்த ஹீரோயின் அக்கா உடம்புக்குள்ள இருக்க பேய் உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த கிளவுன் ஊர் ஃபுல்லா இருக்க எல்லாருக்குமே நல்லது பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஊர்ல இருக்க மருத்துவனுக்கு இவனை கண்டாலே பிடிக்கல. ஒரு நாள் ஒரு உதவி வீட்டுக்கு போய் இவன் சரி பண்ணிட்டு இருக்க சமயத்துல அந்த மருத்துவன் என்ன பண்றானா, இவன் வந்து ஊர்ல ஒரு லேடி கூட தப்பா நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டு வந்து அந்த வீட்டுக்கும் தீ வச்சுட்டு இந்த கிளவுனையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிடறானுங்க. அந்த வீட்டுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவையும் பையனையும் காப்பாத்தணும் இந்த கிளவுனும் எல்லார் வீட்டு கதவையும் தட்டுவான். யாருமே திறக்க மாட்டாங்க. அந்த லேடி அந்த வீட்டுக்குள்ளே இறந்தும் போயிடுறாங்க. இவனும் காட்டுக்குள்ள போய் ஒரு சோளக்கலை பொம்மை கீழே படுத்திருப்பான். 13 நாளைக்கு யாருமே காப்பாத்தினால இவனும் கஷ்டப்பட்டு இறந்து போயிருப்பான். அந்த கிளவுன் போய் சொல்லுது, நான் அவ்வளோ வீட்டை கதவு தட்டினேன், யாருமே திறக்கல, 13 நாள் நான் கஷ்டப்பட்டு இறந்து போனேன். அதனால தான் இப்போ நான் நைட்டில் வரும்போது எல்லார் கதவையும் திறந்தே வச்சிருக்கணும், அதையும் மீறி திறந்து வைக்கலாம், 13 நாள் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு செத்து போவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு.